இன்றைக்கு அரசியலில் பல எதிர்பாராத அதிர்ச்சி தரத்தக்க திருப்பங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. எப்படி இந்த திருப்பங்களை மாற்றங்களை எடுத்துக்கொள்வது என்பது பற்றிய விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. உண்மையில் இன்றைக்கு அரசியல் பிரச்சனையாக நான் கருதுவது என்ன என்றால் அறிவியல் ஆராய்ச்சி. என்னையா அரசியலுக்கும் அறிவியல் ஆராய்ச்சிக்கும் என்னையா சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நான்லாம் இப்போ கல்லூரியில் அப்புறம் பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக இருந்து ஆராய்ச்சிக்கெல்லாம் வழிகாட்டுதல் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு அனுபவத்தை நான் சொல்கிறேன். நான் ஒரு 40 வயது எனக்கு இருக்கிற போது கிட்டத்தட்ட 55 வயதான ஒரு புலவர், அவர் ஆராய்ச்சி பட்டமெல்லாம் படித்து விட்டு அந்த ஆராய்ச்சி நெறிமுறைகளில் நல்ல மதிப்பெண்ணும் பெற்றிருந்தார். அவர் விளையாட்டாக, நான் அவருக்கு மிகவும் இளையவன் என்பதனால அவர் ரொம்ப வேடிக்கையான்ட்டு கேட்டார், தம்பி நான் ஆராய்ச்சி நெறிமுறைகள்ங்கிற பாடத்தில் 90 மதிப்பெண் வாங்கியிருக்கேன். ஆனால் உண்மையிலேயே ஆராய்ச்சின்னா என்ன தம்பி, ஏன்னா நீங்கள் நெறியாளரெல்லாம் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிண்டலாகவும் கொஞ்சம் இதுவாகவும் கேட்டார். நான் அப்போ அவருக்கு தகுந்த மாதிரி சொன்னேன், ஆராய்ச்சின்னா வேறு ஒன்றும் இல்லைங்கய்யா, குழப்பத்தை தெளிவுபடுத்துறது, தெளிவை குழப்புறது அப்படின்னு. அவருக்கு பிடி கிடைக்கல. உடனே அவர் கேட்டார், குழப்பத்தை தெளிவுபடுத்துறது சரி தம்பி, ஆனால் தெளிவை குழப்புறதுன்னா என்ன தம்பின்னு கேட்டார். அப்போ சொன்னேன், குழப்பமாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இப்போ இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் புவி வெப்பமயமாதல், சுற்றுச்சூழல், நமக்கு எரிபொருள் மாறுதல், இதுபோல் பல சிக்கல்கள் நமக்கு இருக்கின்றன. இப்போ இந்த சிக்கல்களுக்கு நாம் தீர்வு காணுவதற்கு அறிவியல் முறைகள் இருக்கின்றன. அறிவியலாளர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தெளிவை குழப்புவதுன்னா என்ன என்றால், அறிவியல் என்பது இது இப்போ எங்கள் மாணவர்கள், தமிழ் மாணவர்கள்லாம், தமிழாசிரியர், தமிழ் மாணவர்கள் இந்த விடுதிக்கு போகிற போது அறிவியல் துறையை சேர்ந்த ஆய்வாளர்கள் அவர்களை கேலி செய்வார்கள். இல்லை நீ எல்லாம் தமிழில் என்னடா ஆராய்ச்சி பண்ணுற, நாங்கள்லாம் இந்த ஆய்வகத்தில் கடந்து எங்கள் காலத்தையே கழிக்கிறோம், நீங்கள் இங்கே உட்காருங்க ஏதோ புத்தகத்தை படிக்கிறீங்க பரவாயில்ல. அப்போ எனக்கு நான் அந்த உணவகத்துக்கு போகிற போது பிற துறை மாணவர்களோடு ரொம்ப இயல்பாக பழகுகிற ஒரு இயல்பு உள்ளவன். நான் அவங்களிடத்தில் எங்கள் மாணவர்களையும் வைத்துக்கொண்டு நான் சொல்லுவது, ஐயா, ஆராய்ச்சி என்பது எந்த துறை என்பதை பொறுத்ததல்ல, ஆராய்ச்சி அடிப்படையில் வெறும் ஆய்வகம் சார்ந்ததல்ல. சில ஆய்வுகளுக்கு ஆய்வகம் இன்றியமையாதவை, ஆனால் ஆய்வகம் சார்ந்தவை அல்ல. அது மனப்பான்மை சார்ந்தது. நம்ம இந்தியாவினுடைய முதல் தலைமை அமைச்சராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த மக்களிடத்தில் அறிவியல் மனப்பான்மை, சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட் என்பதை வளர்க்க வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு அரசியலில் குறைவாக இருப்பது வெறும் அரசியல் மட்டுமல்ல, பொதுவாக இந்த சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட் என்பது இல்லை. இப்போ தொழில்நுட்பத்துறையில் நாம் நிறைய வளர்ந்துருக்கிறோம், அருமையாக வளர்ந்துருக்கிறோம். ஆனால் தொழில்நுட்பத்துறை என்பது அறிவியலுடைய விளைவே தவிர அது அறிவியல் அல்ல, ஆராய்ச்சியின் விளைவே தவிர அது ஆராய்ச்சி அல்ல. பல குழப்பங்கள் இருக்கின்றன. நாம் புதிய குழப்பங்களை கண்டறிவது கூட ஒரு ஆராய்ச்சி தான் என்று சொல்லிவிட்டு, பிறகு நான் அந்த என்னுடைய மூத்த புலவருக்கு நான் இலக்கிய எடுத்துக்காட்டுகள், இலக்கண எடுத்துக்காட்டுலாம் சொன்னேன். இப்போ ஒரு தொல்காப்பியம் இருக்குன்னா அதுக்கு சொல்லதிகாரத்துக்கு மட்டும் பழைய உரையாசிரியர்கள் 6-7 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி மாறி மாறி சொல்கிறாங்க. அதில் எது சரின்னு நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு குழப்பம்தான். அப்போ எது சரி என்பது வினா. இந்த வினாவை கேட்டு விடையை நாம் தேடுவது தான் ஆராய்ச்சி, அறிவியல். அரசியலிலேயும் அந்த அரசியல் துறையில் இருக்கிறவர்களுக்கு அவர்களது குறிப்பாக மக்களாட்சி என்று சொல்லப்படுகிற ஜனநாயகத்தில் அவர்கள் மக்களுடைய வினாக்களுக்கு விடை சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் அறிவியல் மனப்பான்மை. வெறுமனே மேலே இருக்கிறவர்கள் நாம் சொல்வதை நாம் கேட்பது அல்லது அவர்களுடைய பிம்பங்களை பார்த்து அப்படியே நாம் மயங்கி போய் அவர்களுக்கு வாக்களிப்பது என்பதெல்லாம் அரசியல் இல்லை. ஆகவே அரசியலிலும் இப்பொழுது நமக்கு தேவை வினாக்கள், 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 குழப்பங்கள், குழப்பங்கள், குழப்பங்கள். அந்த குழப்பங்களை தெளிவுபடுத்துகிற அடுத்தடுத்த கட்டம், ஒரு இறுதி தீர்வு. விஞ்ஞானம் அல்லது அறிவியல் என்பது இறுதி தீர்வு எதையும் சொல்வது கிடையாது.
ஆனால் அது படிப்படியாக முன்னேறி கொண்டிருக்கிறது. ட்ரையல் அண்ட் எரர் என்று சொல்லுவது போல முன்னேறி கொண்டிருக்கிறது. ஆகவே நான் இப்பொழுது இந்த உரையில் எல்லாம் எடுத்துக்காட்டுகளுக்கெல்லாம் சொல்வதற்கு அதிக நேரம் பிடிக்கும் என்பதனால் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன். எல்லாவற்றுக்கும் ஐயங்கள், வினாக்களை எழுப்பிக்கொண்டே இருக்க வேண்டும், விடைகளை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். மேலே சொன்னதை நம்புவது, மேலே நாம் பார்த்தது, கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்றிருந்தால் அரசியலில் மட்டுமல்ல, நாம் எதிலேயுமே முன்னேற முடியாது. நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்வோம். அந்த ஏமாற்றத்திலிருந்து விடுபட வேண்டுமானால் நமக்கு ஒரு அறிவியல் மனப்பான்மை வேண்டும். இன்றைய அரசியல் போக்கு அறிவியல் மனப்பான்மை அற்ற ஒரு போக்காக இருக்கிறது என்பதை மட்டும் நான் இந்த உரையில் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.